Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only with 27 outlets across Tamil Nadu. Visit your nearest store today. நீலம் புரொடக்ஷன் தயாரிப்பில் பா ரஞ்சித் வழங்கும் தண்டக்காரண்யம் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, உலகெங்கும் வாழும் மிகை பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சமாக போகிறார், அதாவது அதிசாரம் பெற போகிறார். ஒரு இடைப்பட்ட காலகட்டங்கள்ல அக்டோபர் மாசம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா அதிசாரம் ஆகிறார். இந்த அதிசாரமாகக்கூடிய காலகட்டங்களிலேயே வக்ரகதியுமாக போகிறார். அப்போ வக்ர பீரியட் எப்பன்னு பாத்துட்டீங்கன்னா நவம்பர் மாசம் 11 இருந்து மார்ச் மாசம் 11ஆம் தேதி வரைக்கும். அதிசாரமும் அதே போல வக்ரகதியும் அடையக்கூடிய பீரியட் என்னன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 11 இருந்து டிசம்பர் மாசம் 19ஆம் தேதி வரைக்கும். ஜோதிட விதிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிரகம் உச்சமாகும் பொழுது வக்ரகதி அடைந்தால் நீசத்தன்மை அடையும் அர்த்தம். இதுல அதிசாரமாகும் பொழுதே வக்ரத்தையும் அடையுது, அதே போல உச்சத்தையும் பெறுது, அதாவது நீசத்தையும் பெறுகிறார், உச்ச பலனையும் பெறுகிறார். ஒரு சில ஜாதகங்களுக்கு குரு பகவான் உச்சமானால் யோகம், ஒரு சில ஜாதகர்களுக்கு குரு பகவான் நீசமானால் யோகம். குரு என்பது குழந்தை, குரு என்பது தங்கம், பணம், இது எல்லாமே சொல்லக்கூடியது குரு பகவான் தான். பரம்பரையாக வரக்கூடிய சொத்துக்களை சொல்லக்கூடியதும் குரு பகவான் தான். 4 தலைக்கட்டுக்கு 5 தலைக்கட்டுக்கு எல்லாமே சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னா அது குருவினுடைய தன்மை நல்லா இருக்கும் அவங்க ஜாதகத்துல. அப்படி இருந்தா மட்டும்தான் பரம்பரை சொத்தை சேர்க்கவும் முடியும், பரம்பரை சொத்தை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் என்னென்ன மாதிரி உச்சம் பெற்று நல்லது பண்ண போறார், அதே போல நீசம் பெற்று நல்லது பண்ண போறார் அப்படிங்கறது பார்க்கலாம். இன்னொன்னு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, குரு பகவான் முழுமையாக மீண்டும் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 11ஆம் தேதிக்கு மீண்டும் கடகத்திலிருந்து மிதுனத்துக்கே போக போகிறார். அது தனிப்பதிவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ அதிசாரம் பெறும் பொழுது, வக்ரகிரி பெறும் பொழுதும் அதே போல என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். துலா ராசி. துலா ராசிக்கு இந்த வக்ர பயிற்சியும் அதிசார பயிற்சியும் என்ன பண்ணும்? துளாராசிக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதி நிற்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 10ல் குரு, 10ஆம் வீட்டுல குரு பகவான் உச்சமாகிறார். அப்போ 9ஆம் வீட்டுல இருந்து ராசியை பார்த்துட்டு இருந்தார், இப்ப 10க்கு வரார். அப்ப 10க்கு வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா பதவி பறி போகும் அப்படிங்கிற ஒரு விதி உண்டு. ஆனா அது அப்படி கிடையாதுங்க. இன்னொரு பதவி, உயர்ந்த பதவி கிடைக்கும்னு அர்த்தம். இருக்கின்ற பதவியிலிருந்து அடுத்த பதவிக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல பதவி கிடைக்கும், நல்ல வேலை வாய்ப்புகள். ஒருத்தர் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க உட்கார்ந்து பண்ண முடியாத அளவுக்கு வேலை அவ்வளவு பழு வந்துருமா, வேலை வாய்ப்புகள் அவ்வளவு கிடைக்குமா. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆளுகளை போட்டு வேலை செஞ்சாலும் கூட கூட்டம் அதிகமாகும் பொழுது ஓனரே இறங்கி வந்து அத்தனை வேலை இறங்கி நின்று செய்யற அளவுக்கு வருமானம் வருமா, கூட்டம் வருமா. இதுதான் 10ல் குரு வர்றது. இதை நம்ம 10ல் குரு வந்தால் பதவி பறி போயிரும் அப்படின்னு சொல்றோம். பதவி பறி போகும், அதை விட நல்ல பதவியா கிடைக்கும், அந்தஸ்தான பதவி கிடைக்கும், உயர் பதவிகள் கிடைக்கும், இருக்கின்ற இடத்திலிருந்து கௌரவமாக வாழக்கூடிய அமைப்பை இந்த துளாராசிக்கு இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்களுக்கும் இடமில்லை. அடுத்து இவர் 3 மற்றும் 6ஆம் அதிபதி ஆகிறார். 3 குடையவரும் 6 குடையவரும் 10ஆம் வீட்டுக்கு வர்றாரு. அப்ப மறைவு ஸ்தானாதிபதி கேந்திரம் ஏறுது. அப்ப மறைவு அப்படிங்கறது பாத்துட்டீங்கன்னா குரு இந்த ராசிக்கு கெட்டுதான் போகணும். ஏன்னா கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோக வேலை செய்யும். பட் உங்களுக்கு உச்சமாகும் பொழுது என்ன செய்ய போறார் அப்படிங்கிறதுனா அக்டோபர் 18 இருந்து நவம்பர் 11 வரைக்கும் பெருசா எதிர்பார்க்காதீங்க. அதே பாருங்க, உச்சம் பெற்ற குரு வக்ரகிரி அடையும் பொழுது நீசத்தன்மை பெறும் இல்லையா, அந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காலகட்டங்கள்ல குரு உங்களுக்கு நன்மைகளை செய்வார். கடனை விளக்குறது, நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறது, ஒரு கடன் வாங்கி ஒரு வீடோ மனையோ சொத்துக்கள் கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது. 3ஆம் இடங்கிறது விஜய வீரியஸ்தானம் இல்லையா, அப்ப என்ன பண்ணுவாருன்னா தைரியத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறது, குழந்தை பிறப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, எது வந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோ தைரியத்தை அதிகப்படுத்தி கொடுத்து அந்த இடத்துல இருந்து போராடி ஜெயிச்சு வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது. காரியங்கள், நீங்க செய்யக்கூடிய அனைத்து காரியத்திலையும் வெற்றிகளை கொடுப்பது, ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை செஞ்சு வெற்றி அடைஞ்சே திறனும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தையும் மனோபக்குவத்தையும் கொடுக்கறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். வேலை வாய்ப்பு, இப்ப 6 குடையர் 10ல போய் உச்சமாகும் பொழுது வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், நல்ல வேலை கிடைக்கிறது,
இருக்கின்ற வேலையிலிருந்து அடுத்த பதவிக்கு போறது. 6ஆம் இடங்கிறது வேலை செய்யக்கூடிய இடம். 10ஆம் இடங்கிறது சொந்த தொழில் பண்றது. அப்ப யாராவது வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, நான் சொந்தமா தொழில் பண்ணலான் இருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அது சாதகமாக வரும். அந்த ஐடியாஸ் எல்லாம் நிறைய தோணும். அதற்குண்டான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். இதெல்லாம் அமைச்சு கொடுப்பார் கண்டிப்பாக குரு. அப்ப குரு நிற்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்துக்கு கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. குரு 10ல் இருக்கிறதுனால 10ஆம் இடம் தொழில் மட்டும் கிடையாது, உங்களுடைய கர்மா. நீங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க, முற்பிறனுடைய கர்ம கணக்கு என்ன அப்படிங்கிறது நம்ம லக்னம் 10ஆம் இடத்தை வச்சுதான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அது கர்மாஸ்தானம். அது அப்ப 10ல் குரு இருக்கும் பொழுது பரிகாரங்கள் பண்ணினீங்கன்னா பல மடங்கான உங்க கர்மா கழியும். தெய்வ வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுக்கு உண்டான அந்த உங்களுடைய ஷோல்ல இருக்கக்கூடிய கர்மா விலகும். அப்ப இந்த பித்திருதோஷம் இருக்கு, பரம்பரை தோஷம் இருக்கு, குடும்ப தோஷம் இருக்கு, நிறைய சொல்லுவோம், பெண்சாபம் இருக்குங்கிறது நிறைய தோஷங்கள் இருக்கு இல்லையா? 64 வகையான தோஷங்கள் அப்படிங்கிறது உண்டு. அப்போ அது எல்லாமே உங்களுக்கு விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு. என்னென்ன விஷயங்கள் உங்க ஜாதகத்துல இருக்குன்னு பார்த்து இந்த காலகட்டம் நீங்க செய்யும் பொழுது அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப குரு எந்த இடத்தை பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தா 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். அப்ப 2ஆம் இடங்கிறது தனஸ்தானம். தனஸ்தானத்தை பார்க்கும்பொழுது பண வரவு நிச்சயமாக உண்டு. பொருளாதாரம் ஒரு உயரத்துக்கு போவீங்க. இப்ப குரு உங்களை இந்த காலகட்டங்கள்ல பார்த்துட்டு இருந்தாலும் கூட கொஞ்சம் பொருளாதாரத்துல முன்ன பின்ன இருந்தாலும் அடுத்தது 2ஆம் இடத்தை குரு பார்க்கும்பொழுது பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுத்துரும். உங்க பேச்சுக்கு மரியாதை நிச்சயமா கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். யாருக்காவது பணத்தை கொடுத்து திரும்பி வரல அப்படின்றதா கூட அந்த பண வரவுல திடீர்னு வந்துடும். சோ 2ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற வரைக்கும் உங்களுக்கு பண வரவு நிச்சயமா உண்டு. உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை, உங்களுடைய வாக்குப்பள்ளி நீங்க சொல்றது அப்படியே நடந்துரும். அடுத்தது 4ஆம் இடத்தை பாக்குறாரு, சுகஸ்தானத்தை பாக்குறாரு. ஆரோக்கியம் நல்லாயிரு. உங்க உடம்புல இருந்து வந்த வலிகள் வேதனைகள் அதெல்லாமே குறையும். நல்ல மருந்துகள் கிடைக்கும். தாயினுடைய சொத்து கிடைக்கும். தாயினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் எல்லாமே 4ஆம் இடம் தான். அப்ப அதெல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். ஒரு இடமாற்றம் பண்றீங்க, ஒரு வீடு மாற்றம் பண்றீங்க, ஒரு சொத்து மாற்றம் பண்றீங்க, ஒரு வண்டி வாகனங்கள் பழச போட்டு புதுசு வாங்குறீங்க, இதெல்லாமே அமைச்சு கொடுக்கும். நேரா பார்க்குது, நேரடி பார்வை 4ஆம் இடத்தை. அப்ப நண்பர்களுக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். சொந்த பந்தத்துல இருந்து வந்த கெட்ட பெயர் அவப்பெயர் எல்லாமே விலகி கொடுப்பார். ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி, மனசு நிம்மதியா இருக்கிறது, மனசுல இருந்து வந்த ரணம் வேதனை எல்லாமே விலகிறது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது 6ஆம் இடத்தை பாக்குது. இப்ப 6ல் சனி இருக்கும்பொழுது கடனையும் கொடுப்பார், நோயையும் கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. வளர்ச்சியும் கொடுத்திருப்பார். அப்ப இப்ப அந்த இடத்த குரு 9ஆம் பார்வையாக பாக்குது. வக்ர சனி வேற. அப்ப கடன் எல்லாம் அடைச்சிருவீங்க டக்குன்னு. அதுக்கு ஏதோ ஒரு பணம் வரும், ரோல் ஆகும். நகை வாங்குற அமைப்பு கிடைக்கும். கொஞ்சம் பணம் சேர்த்தி வைப்பீங்க. சேஃப்டி அமௌண்ட் அப்படிங்கிறது நிற்கும் கையில. ஒரு நல்ல வேலை கிடைக்கும். 6ஆம் இடத்தை குரு பார்த்ததுன்னு வச்சுக்கோங்க, நல்ல வேலை கிடைக்கும். வேலையில இருந்த மந்த தன்மை விலகும். வேலை செய்ய முடியல, வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்குது அப்படிங்கிறதுல இருந்தீங்கன்னா அந்த மந்தத்தன்மை எல்லாம் விலகும். அப்ப குரு பார்வை சனி 6ல் இருக்கும்போது பாத்துட்டீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கெட்ட நபர்களுடைய தொடர்புகளை உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். யார் உங்களை முதுகுல குத்துறாங்க, யார் உங்களுக்கு எகென்ஸ்ட் அங்க இருக்கிறாங்க, எதிரிகள் யார். ஏன்னா 6ஆம் இடங்கிறது எதிரி ஸ்தானம் இல்லையா? யாரெல்லாம் உங்களுக்கு எதிரா பண்றாங்க அப்படிங்கிற இந்த குரு வெளிச்சம் போட்டு காட்டுது. ஏன்னா குரு தானே வெளிச்சத்துக்கு உண்டானவர். அவர் பார்வைப்படக்கூடிய இடம் எல்லாமே வெளிச்சம் தானே. அப்ப அந்த வெளிச்சத்தை காட்டிது. குருவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா சனியை பார்க்கும் பொழுது வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து மேல் அதிகாரிகள்னால பிரச்சனை, கூட வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி ஒன்னா அந்த வேலையிலேயே நல்ல ப்ரமோஷனோ ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் விடுவார், அல்லது இன்னொரு நல்ல வேலையை ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லது சோ குரு துலா ராசிக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்க போகுது. ராசியை பார்க்கல கவலைப்பட வேண்டியது அவசியமே கிடையாது. ராசியை பார்க்காட்டியும் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு யோகத்தை வாரி வழங்க போகிறார். உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பாக்கியத்தையும் கொடுக்க போகிறார். சொத்து மனசு வீடு மனைகள் கடன் இது எல்லாத்துக்குமே ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறது உண்டு. நீங்க எதுக்கெல்லாம் ஏங்கிட்டு இருக்கிறீங்களோ, எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ, எதை நோக்கி உங்களுடைய பயணங்கள் இருக்குதோ அதெல்லாம் நிச்சயமா நன்மைகளையே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. குருவை பொறுத்த வரைக்கும் முழுக்க 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 சுபகிரகங்களாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு கோவில் வழிபாடுகள் நிச்சயமா பண்ணிருங்க. அது உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய தோஷத்தை அதை நிவர்த்தி பண்ணும். ஏதோ ஒரு வழியில நீங்க செய்யக்கூடிய பித்திருதோஷம் கர்ம தோஷம் நிறைய இருக்கு. எது பண்ணினீங்கனாலும் வெற்றி கிடைக்கும். சோ அதனால கொஞ்சம் செய்து கொள்வது என்பது நல்லது. குரு உங்க ஜாதகத்துல இந்த அதிசாரத்துல வருவது யோகமே. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிகளே சரணம்.